ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இது என்னோடய லைஃப்பில் நடந்த ரொம்ப ப்ரீஷியஸான மூமெண்ட்டில் ஒன்று. எங்களோட பாப்பா வந்து முதல்ல அவனோட வீட்டுக்கு வரப்போ அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் அந்த ஏஜுக்கு அவன் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் இது ஒரு கேப்சராக நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அவனுக்கு காட்டணுன்றதுக்காக பண்ணாங்க. ஆக்சுவலாக இது எனக்குமே தெரியாது. எனக்குமே இது ஒரு சர்ப்ரைஸ் தான். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் தான் இது. ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ பட்டாசுலாம் வெடித்து வெல்கம் பண்ணாங்க என்ட்ரன்ஸில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட்லாம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக இது நான் கன்சீவாக இருக்க சொல்ல பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய பாப்பாவுக்கு நீ பட்டாசுலாம் வெடித்து வரவேற்பு கொடுப்பியா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்காக ஞாபகம் வச்சுட்டு பண்ணாங்களா என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் ரொம்ப அப்போல்லாம் அவன் கன்சீவாக இருக்க சொல்ல நிறைய பேசுவோம் பாப்பாவை பற்றி. பாப்பாவுக்கு நம்ம எப்படிலாம் ஒரு மூமெண்ட்டை கொடுக்கணும், அவன் வளர்ந்தா அதை வந்து கேப்சர் பண்ணி அவன்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக. நம்மளுக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம வீட்டில் சின்ன சின்ன செலிப்ரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதை நம்ம கேப்சர் பண்ணி வச்சோன்னா ஃப்யூச்சரில் பார்க்குறப்பையும் நம்மளுக்கும் ஹாப்பி, பாப்பா வளர்ந்து அவன் பார்க்குறப்பையும் ஹாப்பியாக இருப்பான். ஸோ பையனோ பொண்ணோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட குழந்த தான். ஸோ அதை நம்ம ஹாப்பியாக வரவேற்கலாம். ஃபஸ்ட்டுக்கு பேபி, செகண்ட் பேபின்றதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டா நம்ம லைஃப் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு. இப்போ பார்க்க சொல்லியும் இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஹாப்பின்னு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா வேறு வார்த்தை எனக்கு தோண மாட்டுது. என்ன சொல்லணுன்றதும் தெரிய மாட்டுது. எங்களால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அவர் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சு வந்தார். என்ட்ரன்ஸில் ஒரே ஒரு தடவை கால் கீழே வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஒரு 2 months தான் ஆகுது கம்ப்ளீட்டாக, இங்கிலீஷ் மந்த்துன்னு பார்த்தோன்னா. ஸோ அப்போன்றதுனால அவனால் எதுவும் பண்ண முடியல. முதல்ல சாமி ரூம் விட்டுட்டு போயிட்டு அங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளாரால் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க அப்போ மாலை வேறு போட்டுட்டு இருந்தாங்க அந்த டைமுக்கு அவன் பாப்பா ஃபஸ்ட்டு வர சொல்ல. என் கூட சேர்ந்து நடந்து வாப்பா அப்படின்னு கேட்டேன். பட் அவங்களால நடந்து வர முடியாது, மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஆனால் ஹாப்பியாக இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.